கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாயிண்ட்ஸ் டேபிளில் என்ன மாறுதல் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்துருவோம். சனிக்கிழமை 2 போட்டி, ஞாயிற்றுக்கிழமை 2 போட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்பு உள்ள பாயிண்ட்ஸ் டேபிள் மேலே இருக்கிறது. இதில் முதலிடத்தில் ஜிடி 8 புள்ளிகளில், 2ஆம் இடத்தில் டிசியும், 3ஆம் இடத்தில் ஆர்சிபியும், 4ஆம் இடத்தில் எல்எஸ்ஜியும் தலா 8 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. அப்போ பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு ஓரளவுக்கு ஒரு அடி எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த அணிகளை பொறுத்தளவுக்கு. அடுத்தபடியாக கேகேஆர் மேலேருந்து கீழே வந்துட்டாங்க, பிபிகேஎஸும் மேலேருந்து கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா அவங்க பெற்ற தோல்விகள் அடிப்படையிலையும் நம்ம மற்றவர்கள் பெற்ற வெற்றியின் அடிப்படையிலையும் ஒருத்தர் முன்ன பின்ன வந்திருக்காங்கன்னு சொல்லணும். டேபிள் கீழே இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸு, ராஜஸ்தான் ராயல்ஸு, எஸ்ஆர்ஹெச் மற்றும் சிஎஸ்கே. போன மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் நல்ல வெற்றி பெற்றதன் மூலமாக 7ஆம் இடத்துக்கு மேலே வந்திருக்காங்க. அப்போ கடைசி 3 இடத்துல இருக்கக்கூடிய அணிகள்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் தற்சமயம் ராஜஸ்தான் ராயல்ஸு, எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே தான் 5 தோல்விகளை பெற்றிருக்கிறது. இந்த தொடரிலே அதிக தோல்விகளை பெற்றது சிஎஸ்கே. அதற்கு அடுத்தபடியாக 4 தோல்விகள் பெற்றது மும்பை இந்தியன்ஸ், ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச். மற்ற 3 தோல்விகள் பெற்றது கேகேஆர் பெற்றிருக்காங்க. 2 தோல்விகள் பஞ்சாப் கிங்ஸுக்கும், எல்எஸ்ஜிக்கும், ஆர்சிபிக்கும், ஜிடிக்கும். மற்றபடி டிசி ஒரே தோல்வியோடு இருக்கிறாங்க பலம்மா அப்படின்னு சொல்லணும். இன்றைய போட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் அணிக்கும் அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் லக்னோ மைதானத்தில் நடக்கிறது. லக்னோ மைதானத்தில் நடக்கிறது அந்த அணிக்கு கூடுதல் பலம் அப்படின்னு சொன்னாலும் கூட சென்னை அணி கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும்னு வீறு கொண்டு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா. முதல் செக்மெண்ட் நீயா நானாவை பொறுத்தளவுக்கு சென்னையும் லக்னோவும் இதுவரைக்கும் 5 போட்டிகளில் மோதி இருக்காங்க. அதில் அதிகபட்சமாக லக்னோ 3 போட்டிகளை வென்று ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. சென்னை ஒரே ஒரு போட்டியில் தான் ஜெயிச்சிருக்கு, ஒரு போட்டிக்கு ரிசல்ட்டு இல்லை. அதிகபட்ச ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை 217 ரன்கள் எல்எஸ்ஜிக்கு எதிராக எடுத்திருக்காங்க. எல்எஸ்ஜி சென்னைக்கு எதிராக 213 ரன்கள் எடுத்தது தான் அதிகபட்ச ஸ்கோர். குறைந்த ஸ்கோர்னு பார்த்தாலும் ஓரளவுக்கு 2 பேர் 176, 180 இருக்காங்க. இருந்தாலும் இந்த செக்மெண்ட் வின்னர் எல்எஸ்ஜி. அடுத்த செக்மெண்ட் அணி பெயர் நியூமராலஜி. டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுடைய பெயர் சிறப்பாக இல்லை. பிரமிடு எண் 8ஆகவும் நியூமராலஜி எண் 1ஆகவும் வர்றது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. ஸோ அப்போ இந்த அணிக்கு பெயர் மாற்றம் அவசியம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம சஜஷன் பண்ணலாம். அடுத்தபடியாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு 9-9 மீடியமாக வருகிறது. அப்போ இதனால் ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சிஎஸ்கே வின்னர். கேப்டன் நேமை பொறுத்தளவுக்கு மகேந்திர சிங் தோனி 3-6 வர்றாரு, வெரி குட். ஏன்னா அதற்கு முன்பாக இவர் ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தார். இப்போ அவர் மாறினதுக்கப்புறம் 3-6 வர்றது கேப்டனில் மகேந்திர சிங் தோனிக்கு பலம். அதே போல் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுடைய கேப்டன் ரிஷப் பண்ட்டுக்கும் 1-6 வருவது அவங்களுக்கும் பலம். அப்போ 2 பேருக்கும் நல்ல அமைப்பு இருக்கிறதுனால இந்த செக்ஷனை பொறுத்தளவுக்கு 2 அணிகளும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். இன்றைய போட்டியுடைய லக்கி யாருக்கு சாதகமாக இருக்குன்னு நம்ம ஏற்கனவே கணிச்சு வச்சதன் அடிப்படையில் 30வது போட்டி எல்எஸ்ஜிக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த செக்ஷன் வின்னர் எல்எஸ்ஜி. பிரசன்ன நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு எல்எஸ்ஜியுடைய உதயாதிபதி கதிர் தன் வீட்டிலே இருக்கிறது எல்எஸ்ஜிக்கு கூடுதல் பலத்தாக பார்க்கப்படுகிறது. சிஎஸ்கேவுடைய உதயாதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறது நல்லது. லாபத்தை தேடி வெற்றியை தேடி ஓடுவாங்க சிஎஸ்கேன்னு சொல்லலாம். ஆனால் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தாலும் ஜாதகரை குறிக்கிற கிரகமே விரையாதிபதியாகவும் இருக்கிறது. வெற்றியிலும் சில விரயத்தை காட்டக்கூடிய அமைப்பு. கவிப்பு ஸ்தான அதிபதி சேய் பார்க்குறதும் செவ்வாய் சனி பார்வை சிஎஸ்கேவுக்கும் கொஞ்சம் பின்னடைவை காட்டுது. சிஎஸ்கேவை நோக்கி வரக்கூடிய கிரகம் நீச்ச மால் வருவது சிறப்பில்லை. ஆனால் எல்எஸ்ஜியை நோக்கி பாம்பு வந்தாலும் கூட பொன் பார்வை பெற்ற பான்பா இருக்கிறதும் இந்த செக்மெண்ட் வின்னர் எல்எஸ்ஜி.
நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி தலைமையில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. சிஎஸ்கேவோட தலைமையில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது அங்கேயும் கூச்சல் குழப்பத்தை தருது. ஆனாலும் சிஎஸ்கேவுடைய லாபாதிபதி உச்சம் பெற்று அந்த லக்னத்தை பார்க்கறது கொஞ்சம் சிறப்பு, வெற்றி வாய்ப்புக்கு சிறப்பு. எல்எஸ்ஜியோடைய லாபாதிபதினு பார்க்கும்போது சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. ஆனால் நீச்ச கிரகத்தோடையெல்லாம் சம்மந்தப்படுது. அப்புறம் 2 பேர்த்துக்கும் சின்ன சின்ன குறைபாடுகள் கண்டிப்பாக இல்லாமல் இல்லை இருக்கிறது. இருந்தாலும் இந்த நஷ்ட ஜாதகம் 2 பேர்த்துக்கு ஈக்குவலான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். மொத்தத்தில் அவர் ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீ அண்டு யூவில் எல்எஸ்ஜி வின் பண்ணுது, டீம் நேமில் சிஎஸ்கே வின் பண்ணுது, கேப்டன் நேம் 2 பேர்த்துக்கு ஈக்குவலாக இருக்குது. இலக்கி எல்எஸ்ஜி, ஜாமுக்கோல் எல்எஸ்ஜி, நஷ்ட ஜாதகம் சிஎஸ்கே. மொத்தத்தில் இப்போ சிஎஸ்கேவை காட்டிலும் கொஞ்சம் அதிகபட்ச பலம் எல்எஸ்ஜிக்கு இருக்கிறது 3.5 அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த போட்டி முடிவில் நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு கடுமையாக போராடும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. போராட்டத்தின் முடிவில் எல்எஸ்ஜி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சிறந்த வீரர்கள் யாரெல்லாம் செயல்படுவாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல சிஎஸ்கேவை பொறுத்தளவுக்கு ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே, ராகுல் திரிபாதி, ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது, கலீல் அகமது இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு எய்டன் மார்க்ரம், மிச்சல் மார்ஸு, நிக்கோலஸ் பூரன், சர்துல் தாக்கூர், திக்வேஸ் ரத்தி, அடுத்து ஆகாஷ் தீப் இவங்கெல்லாம் சிறப்பாக பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங்கில் செயல்பட வாய்ப்புண்டு. மீள் பார்வையை பொறுத்தளவுக்கு நமக்கு இதுவரைக்கும் 29 மேட்ச் முடிஞ்சிருக்கு. அந்த 29 மேட்ச்சில் 12 தான் ஜெயிச்சிருக்கோம், 41 தான் வெற்றி சதவீதம். மேலே ஏறுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கீழே இறங்கியும் வருது. இருந்தாலும் தொடர்ந்து செய்வோம். ஜாதகம் பார்க்க, படிக்க, எழுத அடியனை வாட்ஸ்அப்பில் தொடர வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.